உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்மந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தியை பார்த்தோன்னே நமக்குள்ள பயங்கரமான ஆச்சரியம், 1008 கேள்விகள் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெரியாரியவாதிகளுக்கும் இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு அம்பேத்கரியவாதிகளுக்குமே இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு மார்க்சியவாதிகளுக்குமே இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய இந்த சனாதன எதிர்ப்பு செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த செயல்பாடுகள் மெல்ல மெல்ல நீர்த்து போய் கொண்டிருக்கின்றதோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஸோ அந்த செய்தி என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, மக்களுடைய பார்வைகள் என்ன, ஒரு சாதாரண சாமானிய மனிதராக ஒரு அம்பேத்கரியவாதியாக நமக்கு இருக்கிற கேள்விகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒன்றும் இல்லைங்க, சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு 2 நியூஸ் கார்டு, அதாவது போன வருடம் 2024 வெளிவந்த ஒரு நியூஸ் கார்டு, இப்போ 2025 இன்றைய தினத்தில் வந்த ஒரு நியூஸ் கார்டு. 2 நியூஸ் கார்டையும் கம்பாரிசன் பண்ணி சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்கிறாங்க. அதாவது போன வருஷம் 2024 வந்த அந்த நியூஸ் கார்டு என்ன அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு விடயத்தை பதிவு பண்ணுறாரு. இந்த வருடம் நடைபெறுகின்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாக நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி போன வருடம் 2024 ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கின்றார் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எதற்காக அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னா, அதாவது நம்ம மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதியை தராமல் வஞ்சித்து கொண்டிருக்கின்றார்கள். பட்ஜெட் ஒதுக்குகின்ற பொழுது அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால நான் அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் போன வருடம் 2024 ஒரு தரவுகள் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதனுடைய நியூஸ் கார்டு ஒன்று. இந்த வருடம் ஒரு நியூஸ் கார்டு இன்னைக்கு தேதியில், இந்த தேதியில் எந்த நியூஸ் கார்டில் என்ன செய்தி வருது அப்படின்னா, நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாக நான் கலந்து கொள்வேன் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். இவ்வளோ பெரிய முரண்பாடு. இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக, ஒரு மார்க்சியவாதியாக, ஒரு பெரியாரியவாதியாக, ஒரு அம்பேத்கரியவாதியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாதிகளுக்கும், அத்தனை சனாதன எதிர்ப்பாளர்களுக்கும் இந்த கேள்வி இயல்பாகவே எழும்புது. நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொள்கை தடுமாற்றம் அடைகின்றாரா? ஏங்க, போன வருஷம் நீங்கள் என்ன சொல்லி போகாமட்டீங்க அந்த கூட்டத்துக்கு? தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தானே போகாமட்டீங்க. அப்போ இந்த வருடம் மட்டும் எதற்காக நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறீங்க? இந்த வருடம் மோடி அரசாங்கம் எல்லா நிதியும் திருப்பி தந்துட்டாங்களா? தமிழ்நாட்டு அரசாங்கம் தந்துட்டாங்களா? கல்விக்கான நிதியை தந்துட்டாங்களா? இதர பின்ன நிதி எல்லாத்தையும் தந்துட்டாங்களா? ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுத்துட்டாங்களா? இந்த வருடம் போன வருடம் மாதிரியே தரவே இல்லையே. அப்படிங்கிற பட்சத்தில் போன வருடம் இந்த கூட்டத்தை தவிர்த்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த வருடம் மட்டும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள போவதனுடைய காரணம் என்ன, தேவை என்ன? ஒரு அம்பேத்கரியவாதியாக, ஒரு பெரியாரியவாதியாக, ஒரு மார்க்சியவாதியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நபர்களுமே சனாதனத்தை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற பொழுது போன வருடம் கலந்துக்கிறீங்க, அப்போ இந்த வருடம் கலந்துக்கிற மாட்டீங்க. போன வருடம் நீங்கள் கலந்து கொள்ளாதது சரி, உங்களுடைய அரசியல் படி சரி அப்படின்னா இந்த வருடம் நீங்கள் கலந்து கொள்வது என்பது மக்களுடைய பார்வையில் தவறு. அப்போ எப்படி இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? போன வட்டம் கலந்து கொள்ளாத நீங்கள் இந்த வருடம் மட்டும் நீங்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்றீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு சில செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க. இந்த 2 ஃபோட்டோவையும் கம்பேரிசன் பண்ணி போன வருஷம் கலந்து கொள்ளலை, இந்த வருஷம் கலந்துக்கிறாரு. இந்த 2 ஃபோட்டோவும் கம்பேரிசன் பண்ணி ஒரு சில ரைட்டப்லாம் எழுதுறாங்க. அந்த ரைட்டப் என்னன்றது கூட நாமளும் கூட நம்ம பேசிடுவோம். அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஓராண்டு காலமாகவே பாருங்களேன், விஜய் அவர்கள் சொல்லுகின்ற அந்த கூற்று உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை எங்களுடைய எதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டிக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் டீலிங் போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாரு. ஆக்சுவலாக பிஜேபியினுடைய பி டீமே அது டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. அந்த கூற்றை மெய்ப்பிக்கும் விதமாக தானே உங்களுடைய ஒரு சில செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. கடந்த ஓராண்டு காலமாக எக்கச்சக்க கொள்கை தடுமாற்றங்கள். நம்ம மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் இடி ரைடில் மாட்டுறாரு. இடி ரைடில் மாட்டின உடனே அடுத்த நாளே நேராக டெல்லிக்கு போகிறாரு. கேட்டால் துறை ரீதியான பயணம்னு சொல்கிறாரு. சரி, துறை ரீதியான பயணம் நீங்கள் போனீங்க, அங்கே போய் யாரை சந்திச்சிங்க, என்ன பேசுனீங்க?
துறை ரீதியாக என்ன கோரிக்கையை தூக்கி முன்னாடி வச்சீங்க என்பது போன்று எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடையாது. இல்லை, அவங்க ஓப்பனாக சொல்லலை. அடுத்து நம்ம அமைச்சர் துரைமுருகன் அவர் வீட்டில் இடி ரெடி நடக்குது. துரைமுருகன் அவருடைய வீட்டில் இடி ரெடி நடந்தோடனே அவரும் நேரடியாக டெல்லிக்கு போகிறாரு. டெல்லிக்கு போகிற பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் எதுங்க டெல்லிக்கு போகிறீங்க? நான் வந்து துறை ரீதியாக போகிறேன். சரி, போயிட்டு வாங்க. அங்கே போகிறாரு. யாரை சந்திச்சாருன்னு தெரியல. துறை ரீதியாக என்ன கோரிக்கையை தூக்கி முன்னாடி வச்சாருன்னு தெரியல. ரிட்டன் வராரு. ரிட்டன் வந்ததுக்கு பின்பாக யாருக்கும் எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை. நான் டெல்லிக்கு போனேன், இது சம்பந்தமாக பேசினேன், துறை ரீதியாக இது பேசினேன் அப்படின்ற மாதிரி எந்த விதமான பதில்களும் வெளியிடப்படவில்லை. மக்களுடைய பிரதிநிதிங்க நீங்கள், அமைச்சர் என்பவர் மக்களுடைய பிரதிநிதி. அப்போ டெல்லிக்கு நீங்கள் எதுக்காக போனீங்கன்றதை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டியது அமைச்சரோடைய கடமை. ஆனால் சொல்லவே இல்லை, சொல்லலை. அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் இடி ரெய்டு நடக்குது. ஆனால் அது சம்பந்தமாக எந்த விதமான தரவுகளும் வெளியிடப்படுவதில்லை. ஏன் இடி ரெய்டு நடக்குது? அந்த இடி ரெய்டு வந்து நான் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி பேசுவதற்கு கூட இங்கே வந்து அந்த டிபேட்ஸ் கூட உருவாக்க மாட்டுறாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு வகையான ஹிடன் அஜெண்டாவாக வந்து போய்க்கிருக்கோ, இல்லை இடி பாஜக வந்து வழக்கமாக இடியை விட்டு மிரட்டுவாங்க என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ பாஜக இடியை வச்சு மிரட்டி இருந்த போதிலும் கூட நான் குற்றமற்றவன் அப்படின்ற மாதிரி நிரூபிக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் டெல்லிக்கு போகிறாங்க, தகவல் வெளியிட மாட்டாங்க. யாரை சந்திச்சாங்க, எந்த விதமான தகவல் வெளியிடப்பட மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? ஆனால் தெளிவுபடுத்த மாட்டாங்க. அப்போ பாஜகவுடைய இடி ரெய்டுக்கு பயந்துக்கிட்டு ஒரு கொள்கை தடுமாற்றங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படுகின்றதோ அப்படின்ற மாதிரி தான் என்ன தோணுது. ஸோ அதனுடைய நீட்சியாக சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய உறவுக்காரன்னு சொல்கிறாங்க, நண்பர்னு சொல்கிறாங்க. பராசக்தி திரைப்படத்தினுடைய அந்த ப்ரொடியூசர் அவர் வந்து இப்போ தலைமறைவாக வந்து இருக்கிறாரு. அவர் வீட்லேயும் இடி ரெய்டு. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் கூட நெருங்கிய சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இடியினுடைய வளையத்துக்குள்ளே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள் எழுதுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட இடி ரைடருடைய வளையத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ அவரை காப்பாற்றுவதற்காக தான் இத்தனை ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாத நம்ம முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போவேன்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் எவ்வாறு டெல்லி போனாரோ, அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி டெல்லி போனாரோ, அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட டெல்லி போக போகின்றார். ஸோ அங்கே போய் வந்து எதாவது சரி கட்டுவார்ன்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள் எழுதுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி விடயங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கரைந்து போயிட்டாங்க. அவங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களாவே மாறி போயிட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாகவே மாறி போச்சு. அப்போ அவங்கள விட இவங்க தான் ஓரளவுக்கு பெட்ரு, வேறு வழி கிடையாது, நம்ம இவங்களை ஆதரிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க நம்ம ஆதரிச்சோம் அப்படின்னா இவங்கள்ட்டுமே கொள்கை தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றது. இப்போ நமக்கு இந்த கேள்வி வருமா இல்லையா? இப்போ நாங்கள் யாரை தான் நாங்கள் நம்புறது அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? ஏங்க, கடந்த வருடம் நீங்கள் போகலை, இந்த வருடம் போகிறீங்க அப்படின்னா நாங்கள் இதை வந்து எந்த அளவீடுகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வது, எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது எங்களுக்கு புரியலை. ஆனால் இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா இவன் நீலசங்கி, இவன் வந்து பச்சை சங்கி, அது இஸ்லாமியர்கள் நீண்ட நாள் சிறைவாசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஏன் விடுதலை பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து பச்சை சங்கி. தொழிலாளர் போராட்டத்தை வந்து இந்த அரசாங்கம் வந்து அடக்குமுறைகள் ஏவி விடுகின்றது அப்படின்னு சொல்லி தொழிலாளிகள் பேசினாங்க அப்படின்னா அவங்க சிவப்பு சங்கி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறமுத்திரைகள் குத்துவது தான் இப்போ வழக்கமாக வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இது என்ன நமக்கு தென்படுகின்றது அப்படின்னா, முன்கள பணியாளர்கள்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க இல்லைங்க. எல்லா துறைகள்லையுமே காவல்துறையே நீங்கள் எடுத்துங்களேன், முன்கள பணியாளர்கள் இருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு முதல்நிலை காவலர்கள். அவங்க தான் எல்லா இடங்கள்லையும் போய் எங்கே கலவரம் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அவங்க தான் முன்னாடி போய் தங்களை அர்ப்பணித்து கொண்டு டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் மேலே இருக்கிற மேல்மட்ட அதிகாரிகள் அவங்க களத்துக்கு போக மாட்டாங்க. நல்லது வந்தாலும் அந்த முதல்நிலை காவலர்கள் தான் ஏற்றுக்கிறணும், கெட்டது வந்தாலும் அந்த முதல்நிலை காவலர் தான் ஏற்றுக்கிறணும். நான் உன்னை அப்பயே சொன்னேன், வந்து பண்ணாதுன்னு சொன்னேன் கேட்டையா அப்படின்னு சொல்லி முதல்நிலை காவலர் தான் மேலே தான் பழி போடுவாங்க. பாராட்டுறது வந்தால் அவங்க தான் பாராட்டிக்கிடுவாங்க, இவங்க சேஃபர் சோனில் உட்காந்துக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் முன்கள பணியாளர்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு சனாதன எதிர்ப்பாளர்களும், அம்பேத்கரிவாதிகளும், பெரியாரியவாதிகளும், மார்க்சியவாதிகளும் தங்களை முன்னிறுத்தி சனாதனத்தை தீவிரமாக எதிர்த்துக்கு இருக்கிறாங்க. ஆனால் மேல்மட்டத்தில் இந்த மாதிரி டெல்லி போகிறது இதெல்லாம் நாங்கள் எந்த அளவீடுகளின் அடிப்படையில் எடுத்துக்கிறது, இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது, எப்படி புரிந்து கொள்வது தெரியலை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சனாதன எதிர்ப்புகளையுமே வந்து முன்கள பணியாளர்கள் தான் பண்ணுறாங்க. 2 நாட்களுக்கு முன்பாக மதுரை ஆதீனத்தினுடைய அந்த மடத்தை முற்றுகையிடுவதற்காக மதசார்பற்ற கூட்டமைப்பு சார்ந்தவர்கள் எல்லாரும் போய் முற்றுகையிட்டிருக்காங்க. அந்த கூட்டமைப்பில்
திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு இருக்க வீரமணி இருக்கார் இல்லையா, வெத்துமணி, அவர் கலந்து கொள்ளவில்லை. இவங்க 2 பேரும் மட்டும் கலந்துக்கல. மற்ற எல்லாரும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கிறாங்க, இதர கூட்டமைப்புகள் எல்லாமே, மதசார்பற்ற கூட்டமைப்பு எல்லாமே இருக்கிறாங்க. மக்கள் அதிகார கழகத்தின் மூலமாக அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த கூட்டமைப்பு அதுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஆதீனத்தை எதிர்த்து தன்னை முன்களப்பணியாளராக முன்னாடி நிப்பாட்டி இவங்கெல்லாம் போர் புரிகிறாங்க. ஆனால் இவங்களுடைய போராட்ட குணங்கள், இவங்களுடைய போராட்டத்தின் மூலமாக விளைகின்ற விளைச்சல்கள் எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அறுவடை செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போ இவங்க முன்களப்பணியாளராக முன்னாடி நின்று சனாதனத்துக்கு எதிராக போர் புரிகிறாங்க. ஆனால் நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க, என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ ஒரு அம்பேத்கரியவாதியாக, மார்க்சியவாதியாக, பெரியாரியவாதியாக இவங்கெல்லாம் கேள்வியில் கேட்க தான் செய்வாங்க. அதற்கு பதில் அளிக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவருடைய கடமை. இது எதில் போய் முடியும்னு தெரியல. பட் இருந்தாலும் அரசியல் காலத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். யார் எதிர்த்தாலும், சனாதனத்தை யார் எதிர்த்தாலும், யார் கரைந்து போனாலும் ஒருபோதும் அம்பேத்கரியவாதிகள் கரைந்து போக மாட்டாங்க அப்படின்றது மட்டும் இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்து கொண்டு கற்பியொன்று புரட்சி செய்து புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.